ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி பிரதர் சேனல். என்னோடய சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நான் இப்போது இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இன்அத்தன்டிக் கண்டென்ட். இப்போது எல்லாருக்குமே இந்த இஷ்யூ வந்துட்டுருக்குங்க. எல்லாரோட சேனல்லையுமே இப்போது ரீசெண்டாக இந்த அப்டேட்டு தான் நிறைய வந்துட்டுருக்கு. எனக்குமே இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. லாஸ்ட்டு மார்ச் 23 பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மெயில் ரிசீவ் ஆச்சு. யுவர் சேனல் இஸ் நோ லாங்கர் எலிஜிபிள் டு மானிட்டேஷ். ஆக்சுவலாக எனக்குமே 1 இயர் ஆகிடுச்சி மானிட்டேஷன் ஆகி. லாஸ்ட் இயர் தான் வந்தேன். இப்போது சடனாக இந்த இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்அத்தன்டிக் கண்டென்ட் சொல்லிட்டு இப்போது அதை பற்றி தான் நிறைய சொல்லிகிட்ருக்காங்க. நானுமே ஒரிஜினல் கண்டென்ட்டு தான் போட்டுட்டு வரேன். என்னோடய கேட் வச்சு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் போட்டுட்டு வரேன். ரிப்பீட்டட் கண்டென்ட்டுன்னு நிறைய விஷயம் சொல்கிறாங்க இதை பற்றி. ஸோ அது எங்கே மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கு தெரியல. நான் இனிமேல் அதை கரெக்ட் பண்ணி நான் வீடியோ போடணும். என்னோடய யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 5 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இது வரைக்குமே நான் ஒரு அமௌண்ட்டு கூட அதில் ஒரு சேலரி கூட எடுத்தது இல்லை. இப்போ தான் லாஸ்ட் இயர் எனக்கு மோட்டிவேஷன் ஆச்சு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு சேனல். இப்போது திடீர்னு இன்அத்தன்டிக் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க அனுப்பின மெயில் படி 15 டேஸ் 14 டேஸ் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நான் அப்பீல் கொடுக்கணும். நம்ம எந்த வீடியோவும் டெலீட் பண்ணாமல், எந்த சேஞ்சஸ் பண்ணாமல் நம்ம அப்பீல் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி எடிட்டிங் பண்ணுறோம், ஸோ அது அவங்களுக்கு டெமோ பண்ணி காட்டணும். அதையும் நான் அப்பீல் பண்ணேன். ஸோ அப்பீல் பண்ணியுமே எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்அத்தன்டிக் தான் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் மறுபடியும் ஜூன் 23 எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க ரீஅப்ளை பண்ணுறதுக்கு. இன்அத்தன்டிக் கண்டென்ட் 10 விஷயம் இருக்குதுங்க. இதுக்கு மேலேயும் நிறைய இருக்குது. அது என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, மாஸ் ப்ரொடியூஸ் வீடியோ, லோ எஃபெக்ட், ரிப்பீட்டடிவ், ஏஐ ஆட்டோமேட்டிக், டூப்ளிகேட் வீடியோ, சாங் வித் லிட்ரேச்சர், டெம்ப்ளேட்டு, டெக்ஸ்ட் இமேஜ் ஸ்லைட் ஷோ, டெக்ஸ்ட் ரீடிங், அதர் சேனல் பேட்டர்ன். ஸோ இதை டீட்டெயிலாக பார்க்கணுன்னா, மாஸ் ப்ரொடியூஸ் வீடியோ அதிக அளவில் ஒரே மாதிரி வீடியோ போட்டு வரவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. லோ எஃபெக்ட் வீடியோ, அதில் நம்மளோட எஃபெக்ட் கம்மியாக இருக்குது சொல்கிறாங்க. ஸோ அதனால ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது ரிப்பீட்டட் வீடியோ, ஒரே விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வந்தாலுமே அதுவுமே ரிப்பீட்டட் கண்டென்ட்டில் தான் போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஏஐ ஆட்டோமேட்டிக், எல்லாமே ஏஐ ஜென்ரேட் பண்ணுது, வாய்ஸ் இன்க்ளூடிங். ஸோ அதுவுமே ரிப்பீட்டட் கண்டென்ட்டில் தான் போகுது. டூப்ளிகேட் வீடியோ, அது பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவை நம்ம திரும்ப திரும்ப போட்டு நம்ம பண்ணுறதுமே பிரச்சனை இருக்குது. சாங் வித், நம்ம ஒரு வீடியோவில் சாங்கை திருப்பி அதே யூஸ் பண்ணி சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி போட்டாலுமே அது ஒரு பிரச்சனை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, டெம்ப்ளேட் வித் லிட்டில் சேஞ்ச், ஒரே டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி அதே நிறைய வீடியோ உருவாக்கி போடுறதுலேயுமே இது ஒரு பிரச்சனை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, டெக்ஸ்ட் இமேஜ் ஸ்லைட் ஷோ, இந்த மாதிரி போடுறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருது. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ரீடிங், நம்ம எழுத்தை வச்சு நம்ம வாசித்தாலோ இல்லை மியூசிக் போட்டாலுமே இது ஒரு இஷ்யூ வருது. அப்புறம் அதர் சேனலில் பேட்டர்ன் நம்ம அதை பார்த்துட்டு அதே மாதிரி நம்மளோட ஸ்டைலை எடிட் பண்ணி போட்டாலுமே இந்த ஒரு இஷ்யூ வருதுங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்னால தான் இன்அத்தன்டிக் சொல்கிறாங்க. ஸோ இது மட்டுமே இல்லை, நிறைய விஷயம் இருக்குது. இதில் 10 தான் நான் சொல்லியிருக்கேன். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கண்டென்ட்டு தான் போடுறாங்க, அவங்களுக்குமே இந்த இஷ்யூ வருது. அவங்க நிறைய விஷயம் சொல்கிறாங்க, நான் ஒரிஜினல் கண்டென்ட்டு தான் போடுறேன், பேக்ரவுண்டில் என்னோடய வாய்ஸ் இன்புட் பண்ணி தான் போடுறேன், ஆனாலுமே எனக்கு மானிட்டேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவங்க வாய்ஸும் வீடியோ ஃபேஸ் காட்டல, பேக்ரவுண்டில் வாய்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த கேஸில் அவங்க யூடியூப் சேனல் தரப்புலையும் இன்அத்தன்டிக் தான் சொல்கிறாங்க. அதை ரிவ்யூ பண்ணி சேனலை கொண்டு நம்ம ரன் பண்ண வேண்டி வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வேல்யூ தாங்க மெயினானது விஷயம். பார்த்திங்கன்னா, ஃபேஸ் வேல்யூ தான் தேவை. நீங்கள் ஃபேஸ் வச்சு உங்களுடைய கண்டென்ட் எந்த வேணாலும் போட்டாலும் யூடியூப் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம நிறைய பேர் இந்த இமேஜ் வச்சு, சில பேர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபேஸை காட்டி போடுறதுக்கு அவங்களால முடியாது, நிறைய இஷ்யூ இருக்கலாம். இது இப்போ என்னமே எடுத்துக்கோங்க, நானுமே அப்படி தான். நான் கேட்டை வச்சு அந்த மாதிரி தான் போட்டுட்டு வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுப்பேன். எனக்குமே அந்த இஷ்யூ வருது. ஏன்னா நான் எந்த ஒரு வீடியோலையுமே நான் என்னோடய ஃபேஸ் வேல்யூ நான் காட்டுறதில்லை. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கணும்னு நீங்கள் வந்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேஸ் மட்டும் காட்டி வீடியோ போடுறவங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஏர்னிங்ஸ் உண்டுங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. அதனால் தைரியமாக நான் இதில் ஏர்னிங் பண்ணணும், சம்பாதிக்கணும் வந்துட்டிங்கன்னா ஃபேஸை காட்டி போடுறது தாங்க ஒரே சொல்யூஷன். அந்த மாதிரி போடுறதுல எந்த பிரச்சனையும் வராது, தைரியமாக ரன் பண்ணலாம்.
நிறைய பேர் சொல்கிறாங்க டெக்ஸ்ட் பண்ணி இல்லை வீடியோ போட்டு நான் பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அது வந்து 100%ன்னு சொல்ல முடியாதுங்க. அதுலேயுமே இஷ்யூ இருக்குது. இன்னத்தன்ட்டிக்கு சொல்லி தான் கொடுத்துட்றாங்க. அது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து அப்பீல் கொடுத்தேங்க. எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வேறு வழி இல்லை. என்னோடய சேனலில் வந்து நான் ஒரிஜினல் தான் போடுறேன், எனக்கு தெரியுது. பட் ஏதோ நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மறுபடியும் செக் பண்ணிவிட்டு நான் ஒரு 3 மாதம் எனக்கு டைம் இருக்குங்க. எனக்கு வந்து ஜூன் 21 இருக்குது. ஸோ இந்த 90 டேஸில் நான் வந்து என்னோடய சேனலை நான் கரெக்ட் பண்ணி எதெல்லாம் டெலீட் பண்ணணும் டெலீட் பண்ணிவிட்டு ப்ரைவேட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போது ரீஅப்ளை பண்ணாதாங்க எனக்கு திரும்ப போன மானிட்டேஷன் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை நான் வந்துட்டு கொண்டு வரணும். நிறைய பேர் யூடியூப் இந்த விஷயத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஐயோ, நான் நிறைய பேர் எப்படின்னு எனக்கும் புரியல. இந்த யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுல நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க, சம்பாதிக்கணும் ஆசை இருக்குது. சில பேருக்கு இந்த யூடியூப்பில் எப்படி சம்பாதிக்கணும் இருக்காங்க, சில பேருக்கு அதோட ஐடியாவே இல்லை. பட்டு வந்துட்டாங்க, வீடியோ போடுறாங்க. அவங்களும் இந்த மாதிரி எண்ணத்தில் தான் போடுறாங்க. இதில் ஒரு சேலரி எடுத்துட மாட்டோமா, எல்லாருடைய எண்ணமும் அதுதான் இருக்குது. அதுக்கேற்ற நம்மளும் எஃபர்ட் கொடுக்கணும், போடணும். வீடியோ கண்டினியூவாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஃபேஸை காட்டினா மட்டும் தாங்க வேல்யூ. இருந்தாலுமே நம்ம பின்னாடி பேக்ரவுண்டில் பேசுகிறோம், எல்லாமே பண்ணுறோம். என்ன தான் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஃபேஸுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பேக்ரவுண்டில் பேசி போடுறவங்களுக்கு கிடைக்காது. இப்போது என்னையே எடுத்துக்கோங்க, நான் அந்த இமேஜெலாம் என்னுடைய இமேஜ் தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி போடுறேன். பட் இதுவுமே பார்த்திங்கன்னா இன்ஆத்தென்டிக் கண்டென்ட், என்னோடய வாய்ஸ் தான் நான் கொடுக்குறேன். இருந்தாலுமே யூடியூபுக்கு வந்து இதுவுமே இன்ஆத்தென்டிக் கண்டென்ட் தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்குது. எனக்கு வேறு வழி இல்லை. நான் எனக்கு இருந்த விஷயத்த நான் கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இப்போது இந்த வீடியோ வந்து நான் முழுக்க எடிட் பண்ணி போடுறேன். நான் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் போட்டேன். பட் ஒரு ஏர்னிங்ஸ் இல்லை. நான் அடுத்தது ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்மில் நான் போட்டுட்ருக்கேன். அதில் 2 மாதம் தாங்க தொடர்ந்து வீடியோ போட்டேன். இது வரைக்குமே நான் வந்துட்டு 4 சேலரி எடுத்துட்டேன். அந்த சேலரி நான் எப்படி எடுத்தேன், எப்படி வீடியோ போடுறேன், இதில் யூடியூப்பில் போடுற சேம் கண்டென்ட்டு தாங்க நான் என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் போடுறேன். ஆனால் இது வரைக்கும் நான் மந்த்லி 4 மந்த்து நான் சேலரி எடுத்துட்டேன். நான் இதை பற்றி நான் எப்படி சேலரி எடுத்தேன், நான் எப்படி வீடியோ போடுறேன், நான் அதை பற்றி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து சேனலை பார்த்துட்டு வாங்க. நன்றி.